ஹலோ எல்லாருக்கும் லாஸ்ட் வீடியோலேயே நான் கேட்டிருந்தேன் இதுமாரி நாய்க்கு வந்து நான்வெஜ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு நாயோட பேர் ப்ரௌனி. நான் ஏன் ப்ரௌனின்னு வச்சேன்ட்டு கம்பல்சரி எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து கேக் செய்கிறதுனால தான் அதுக்கு ப்ரௌனின்னு பேர் வச்சேன். ஆக்சுவலாக இந்த நாய் வந்து நாங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு தெருவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். பட் வீட்டுக்கு வந்தோன்னா அவன் ரெஸ்ட் ரூம் போகிறது எல்லாமே வந்து ரோட்டு நாய் மாதிரி பண்ணாமல் ரெஸ்ட் ரூம் வந்தால் கத்துவான், எல்லாமே பண்ணுவான். வீட்டில் அவன் ரெஸ்ட் ரூமே போனதே கிடையாது. ஆனால் அவன்கிட்ட இருக்க ஒரே ஒரு பழக்கம் என்னென்னா இந்த மாதிரி எங்களை கடிக்கிறான். நிறைய பேர் ரீசன் சொன்னது கறி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அவன் கடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கடிக்கிறது வந்து இன்டென்ஷனாக கடிக்கலை, வெறிக்காக கடிக்கலை, விளையாட்டுக்காக கடிக்கிறான். எங்களுக்கு அது புரியுது. பட் இருந்தாலுமே வந்து அவனுக்கு இப்போ தான் வேக்சின் போட்டேன், ஃபஸ்ட்டு வேக்சின். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, இவனுக்கு நான்வெஜ்ஜு கொடுக்கலாமா கொடுக்கூடாது. அதனால தான் கேட்டேன். அதில் விஜயராம்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து சிக்கன் கொடுத்த உங்கள் நாய் வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நாய்க்கு வந்து எல்லாம் ரெஸ்ட் அண்ட் பீஸ் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌனி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது எல்லாமே கடிக்கிறான். இவன் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரியல. ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். நாங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டோம், அவன் ஆக்டிவாக இருக்கானா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து இவன் வந்து மற்றவங்க வெளியே ஆளுங்க வந்தால் குலைக்க மாட்டேங்கிறான், எங்களையே கடிக்கிறான்னா அவன் ரொம்ப ஹார்டாலாம் கடிக்க மாட்டான், சும்மா விளையாட்டாக கடிப்பாங்கள்ல அந்த மாதிரி கடிக்கிறான். என்னதான் இருந்தாலுமே என்னைக்குனா ஒரு நாள் பட்டுருச்சுன்னா நாயோட கடி தானே, அதுதான் வந்து எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு வந்து அதுக்கு வாயில் வந்து அந்த கேப் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அம்மா கேப் போட சொன்னாங்க, இருந்தாலுமே வந்து எனக்கு கேப் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஜீவனை வந்து நம்ம அது வாயை அடைச்சலாம் வச்சுக்க முடியாது. நம்ம வாயில் டேப் போட்டால் சும்மா இருப்போமா, அதே மாதிரி தானே அதுவும். அதனால தான் மீதி இருக்க கமெண்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கிறேன். அப்போ தான் வந்து புதுசாக டாக் வளர்க்குறவங்களுக்கான ஒரு எஜுகேஷனாக இருக்கும். நானுமே புதுசு தான், பட் இருந்தாலும் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனால தான். தேங்க்யூ ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.